இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கர்த்தர் எதை கேட்கிறார். ஆவியானவர் உணர்த்தின வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனம் 13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். To keep the commandments of the Lord and his statutes which I command thee this day for thy good. Deuteronomy chapter 10 verse 13. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், அதாவது தேவன் தந்த கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் பின்பற்ற வேண்டுமே அல்லாமல் வேற எதை தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை சொல்றப்போ எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு பையன் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அவங்கிட்ட எப்போ பார்த்தாலும் கரெக்டா டிசிப்ளினா இதை இந்த இடத்துல வைக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாராம். பர்ஃபெக்டா அவன் இருக்கணும்னு எப்பவுமே அவனுக்கு சொல்லிட்டே இருப்பாராம். இவனுக்கு பயங்கரமான எரிச்சல் அவங்க அப்பா மேல. என்ன இது, இவர் நம்மளை ஜாலியாவே இருக்க விட மாட்டேன்றாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க, பட் நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு எப்பவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு அவன் எப்பவுமே நினைப்பானா. எல்லாம் முடிஞ்சு படிச்சாச்சு, அவன் இன்டர்வியூ போய் கடைசியில பார்த்தனா ஃபைனல் ரவுண்ட் அவன் போறான். இப்போ அவன் உள்ள போறான். அங்க இவனை மாதிரியே ஒரு 4 கேண்டிடேட் இவனுக்கு ஈக்குவலா இருக்காங்க ரேங்கிங்ல. ஸோ இந்த இடத்துல டைரக்டா சிஇஓ கூட அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு. இந்த 4 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சிஇஓ இந்த பையனை செலக்டட் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு புரியல, எதுவும் கொஸ்டின் கேட்கல, எதுவுமே இல்லை. பட் நாங்க 4 பேர் இருந்தோம், கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறான். அப்போ சிஇஓ இவனுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல சில புக்ஸ் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணாம குழம்பி போய் கிடந்தது. சேர்ஸ் கரெக்டா ஒரு ஆர்டர்ல இல்ல, அங்கங்க இருந்துதான். ஆனால் மத்த எல்லாரும் எங்க உட்கார சொன்னாங்களோ அங்க போய் எதுவுமே பண்ணாம, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துடணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டாங்களாம். பட் இந்த பையன் அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் அவனுக்குள்ள நடக்குது. அங்க இருந்த புக்ஸ் எல்லாம் கிளீனா அடுக்கி வச்சுட்டு சேர்லாம் ப்ராப்பரா போட்டு அதுக்கப்புறம் அவன் உட்கார்ந்து இருந்திருக்கான். இந்த மேனர் தான், இந்த அவனுடைய ஹேபிட் தான் அவனுக்கு வேலை வாங்கி தந்தது அப்படின்னு அந்த சிஇஓ சொல்றாரு. அப்பந்தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம அப்பா இந்த கஷ்டத்துக்குள்ள நடத்துறாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதே காரியம்தான் நமக்கு ஒரு பெரிய பொசிஷனை இன்னைக்கு வாழ்க்கையில பெற்று தந்திருக்கிறது அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற அப்பாக்கள்கிட்ட அநேகமா எல்லார்ட்டையுமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா, அதாவது அவங்க அப்பாக்களை பத்தி கேட்டா அவங்க வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா? நான் சின்ன வயசுல வெறுத்த ஃபர்ஸ்ட் நபர் எங்க அப்பா தான். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, என்னை அடிச்சாரு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ரொம்ப ரூல்ஸ் போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எனக்கு அதை திரும்பி பார்த்தா தெரியுது, நான் என் வாழ்க்கையில இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு எங்க அப்பாவோட அந்த பீரியட் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, அதே போலத்தான் இந்த இடத்துல மோசே என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனைகளையும் அவர் விதித்த கட்டளைகளையும் அவங்க அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படி பின்பற்றணும், அதன்படி நடக்கணும். இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களிடத்தில், அதாவது தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் அவர் எதிர்பார்க்கல அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நாம எப்படி இருக்கிறோம். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் விதித்த கட்டளைகள்
அவருடைய கற்பனையின்படி நடக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ரியலா அது ஒரு சேலஞ்ச் தான். நம்ம நினைக்கலாம், நம்ம கூட இருக்கிற, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற, நம்ம கூட ஒர்க் பண்ற, நம்ம கூட சுத்திட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லா காரியமும் பண்றாங்க. ஆனா தேவனுக்கு பயந்திருக்கிற என்னையால பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஈவன் என்னுடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய இடங்களுக்கு போறாங்க. ஈவன் அது பாரா இருக்கலாம், பப்பா இருக்கலாம், இன்னும் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம். இதெல்லாம் அவங்க பண்றாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு பயந்திருக்கிற என்னையால நான் பண்ண முடியலையே. சோ நான் சில ஹாப்பினஸ் இழந்து போறேனா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை மறந்து போய்விடக் கூடாது. இந்த மாதிரியாக இருக்கிற தன்மை, அதாவது நான் தேவனுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு எனக்கு என்னெல்லாம் லா இருக்கிறதோ அதற்கு நான் பயந்து நடக்கிறேன். இதனால சில காரியத்தை, சில உலகத்துவமான இன்பங்களை நான் இழந்தது மாதிரி தெரியலாம். ஆனால் இதனுடைய ஆன்சர் எப்ப தெரியும் தெரியுமா? நாளானது வரும்போது எல்லாம் விளங்கும். அதாவது தேவனுடைய வருகை வரும்போது நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தேவன் வரும்போது அவரை எதிர்கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஒரு தந்தைக்காக ஒரு பையன் எப்படி வெயிட் பண்ணி இருந்து அவரை போய் பார்க்கறதுக்கு ஆசையா ஓடி போவானோ அத மாதிரி நம்ம இருக்கணும். இது எப்ப இருக்க முடியும் அப்படின்னா, அவருக்கு உகந்தபடி, அவர் சொன்னபடி நம்ம செய்து வாழ்ந்திருக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அவரை போய் பார்க்க முடியும். மாறாக ஒருவேளை அவர் ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு செஞ்சிருந்தேன் அப்படின்னா, அவருக்கு பிரியமான எந்த காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் செய்யல அப்படின்னா, எப்படி ஆதாம் தேவன் கூப்பிடுறப்போ அவன் ஒளித்து கொண்டானோ அதை போலதான் நம்முடைய நிலைமை இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நாம கூட இந்த இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு ஆதாமை போல ஓடி ஒளிய ரெடியா இருக்கலாம். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் என்ன விரும்புறார் அப்படின்னா, அவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போகிற, அவருக்காக ஆசையாய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படித்தான் அவர் விருப்பப்படுகிறார். அதனால் தான் அவர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்லையும் கூட எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தின் பக்கம் சாயக்கூடாது. ஆவியானவரே, நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. அப்பா, இந்த உலகம் எந்த மாதிரியாக எங்களை கவர்ந்து இழுத்தாலும் சரி, உமக்கு பின்னாக நடக்க, ஒரு வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, எல்லா சூழ்நிலையிலையும் நாங்க உங்க வார்த்தையின்படி மாத்திரமே நடக்கணும். எப்போது எங்களை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்க இருக்கணும் தகப்பனே. ஆவியானவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.